கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனுக்கு என்ன தேவை, மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு, மனிதன் எப்படிப்பட்டவன், மனுஷனுக்கு என்ன செஞ்சா அது நன்மையானதா இருக்கும் என்று மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மனித ஆவி அறியும். இத வேறொருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிட மாட்டான். என்னதான் நெருக்கமா பழகினாலும், என்னதான் உறவின் முறையாய் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி புரண்டாலும், ஒருவருடைய தேவையை, ஒருவருடைய மனக்குமுறலை இன்னொருவர் அறிந்து கொள்ள முடியாது. அது யாருனால முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம மனசாட்சிக்கு தான் அது தெரியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியைக்கு தான் அதுக்கு தெரியும். அதுதான் வியாகுலம் அடையும், அதுதான் வருத்தப்படும், அதுதான் சந்தோஷப்படும். அந்த ஆவிதான் நம்மை வழி நடத்தும். அப்ப மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆவியே அன்றி வேற எந்த மனுஷனால ஒரு மனிதனுடைய தேவையை அறிந்து கொள்ள முடியும் என்று அழகா சொல்றார். அப்ப நாம நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு எல்லாவற்றிலும் வழி நடத்துகிறதாக இருக்கும், நம்முடைய தேவைகளை நமக்கு அறிவிக்கிறதாக இருக்கும். அதைத்தான் சொல்றேன். அந்த மாதிரி எப்படி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சி அந்த மனிதனுடைய வாழ்க்கையையும், அந்த மனிதனுடைய தேவைகளையும், அந்த மனிதனுக்கு தேவையற்றவைகளையும் அறிந்து தெரிந்து அவர்களுக்கு ஞானத்தை புகட்டுகிறதோ, அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறதோ, அதுபோல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப மனுஷனுக்குரிய ஆவி நமக்குள்ள இருந்தா இந்த மாமிசத்திற்கு தேவை என்ன, மனுஷனுக்கான தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிறோமே, அதுபோல தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா தான் தேவனுடையவைகள் எவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று இந்த இம்மானுவேலர் நமக்கு சொல்றார். அப்ப தேவனுடைய ஆவியை நாம இறுக பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிற போது, தேவனுடைய ஆவிக்கு நம்முடைய இருதயத்தில் நாம் இடம் கொடுக்கிற போது, தேவனுடைய ஆவியானவர் நம்மை முழுமையாய் ஆட்கொள்ளுகிற போது தேவனுக்குரியவைகள் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நாம எதை தேவனுக்கு கொடுக்கலாம், நாம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவைகள் என்ன இருக்கு, எதையெல்லாம் நம்ம தேவ சமூகத்துல ஒப்படைக்க முடியும். இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதாவது மாமிசமாக மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம எதை தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியும், இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுடையவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். அன்பானவர்களே, அதனாலதான் வேதத்துல அற்புதமான காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துவதாக சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திற்குள்ள இருந்தா எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது என்பதை நமக்கு உணர்த்தி அதை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்காரு இம்மானுவேலர். அப்படியாக அன்பானவர்களே, நாம தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிற போது எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறவர்களாக நாம வாழ முடியும், எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக நாம வாழ முடியும். அதைத்தான் இந்த வார்த்தை இன்றைக்கு மிக அற்புதமாக சொல்லுகிறது. எப்படி மனிதனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த மனிதனுடைய தேவைகளை அவைகள் தான் அறியுமே தவிர வேறொரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது என்பதை போல தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற போதுதான் தேவனுக்கு உடையவைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்
வேற ஒருவராலும் வேற மனிதராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கும். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக போதனைகளை போதித்து சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம அந்த போதனைகளை விட்டு விலகி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதற்காக பிதாவின் இடத்துல நமக்காக வேண்டுதல் செய்து பரிசுத்த ஆவியானவரையும் பெற்று தந்திருக்கிறார். நாம் அவருக்கு இடம் கொடுத்து அவர் காட்டுகிற வழியிலே நம்ம நடக்கிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து இடம் கொடுங்கள். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்லதொரு காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. இன்றைய அனுதின உணவு என்கிற இந்த காணொளியின் மூலமாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த விஷயம், நாங்கள் எங்கள் இருதயத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு போதிப்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்து ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. இந்த உலகத்துல நாங்கள் ஒரு வித்தியாசமானவர்களாய், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், அற்புதத்தின் பிள்ளைகளாய் வாழ நீங்க தயவு பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.